இன்னைக்கு வந்து காரில் போகிறோம், லக்ஸுரியாக ஃப்ளைட்டில் போகிறோம். நேற்று கூட ஃப்ளைட்டில் தான் வந்தேன். அன்னைக்கு பெரிய பட்ஜெட்டில் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, மதுரையில் போயிட்டு பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கஸ்டமருக்கு. பாஸ்போர்ட் பேக் எடுத்துகிட்டு ஹோட்டலில் குளிச்சுட்டு போய் கஸ்டமர் கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை என்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், இதுவரை எங்கே சொன்னது. பேக்கை கையில் ஒரு இடத்துல திட்டில் வச்சு பப்ளிக் டாய்லெட்டில் 50 rupees கொடுத்து நான் குடிச்சிருக்கேன். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. விடிய விடிய நானும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் 2 பேரும் அழுதும். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தப்பான முடிவு எடுத்து நம்ம லைஃப்பில் மாற்றக்கூடாது, ஏதாவது ஆயிரப்போம். தாஜ்மஹால் தான் என்னுடைய பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ட்ரீம் மட்டும் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த யூனிவர்சல் வந்து நமக்கு ஏதாவது கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த ட்ரீம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓடிட்டம் போல இருக்குது. அண்டார்டிகாவில் லாஸ்ட் இயர் நானும் ஒய்ஃபும் போயிட்டு, அன்னைக்கு மறக்க முடியாத 2 விஷயங்கள் என்னென்னா, ஷிப்பில் கேப்டன் சொல்கிறாரு, உங்களுடைய கனவு டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, நீங்கள் வந்து ஷிப்போட மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே கண்ணில் தண்ணி வருது. கிராண்டாவில் சேலரி கொடுக்கறதுனால நீ பண்ணாத, அது யாரை வச்சு நான் பண்ணிக்குவேன். உன்னோட ட்ரீம் வீடு வாங்கணும், உன்னோட ட்ரீமோட பைக் வாங்கணும், உன்னோட கடன் அடைக்கணும்னா அதுக்காக எந்திரிக்கிறேன், அதுக்காக ஆஃபீஸ் வர நினச்சிக்கணும்னு எல்லா டீம் மெம்பருக்கும் தெரியும். பயப்படக்கூடாது. ஒரு ஆண்டர்பிரனர் நிறைய பேர் என்ன ஆள் எடுத்து கற்றுக் கொடுத்தா எடுத்து அப்படி கடை போட்டுருவான். போடட்டுமே, அவங்க தான் நல்லா இருக்கட்டுமே. ஒரு ஆண்டர்பிரனருக்கு அதுக்கு மேலே செய்ய தெரியாதா? ஒருத்தர் உருவாக்கினா 10 பேர் எனக்கு உருவாக்க தெரியாதா? ஸோ அடுத்த கூப்பிட போகிற நபர் இஸ் மிஸ்டர் சரவணன் சுந்தரமூர்த்தி, டேக்கிங் தி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் டு த நெக்ஸ்ட் லெவல் த்ரூ கிராண்ட் ராயல் டூர்ஸ். ஒரு கைத்தட்டலோடு சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு சின்ன ஊர், அன்னதானப்பட்டின்னு ஒரு ஊரில் இருந்து பிறந்து வளர்ந்தேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பெரிய பேக்ரவுண்ட் இது இல்லை. பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அவங்களே வில்லேஜ்லேருந்து வந்தாங்க. இப்போ வரையும் +2 தான் படிச்சிருக்கேன் தமிழில். ஒரு அன்னைக்கு வந்து ஒரு டெல்லி தாஜ்மஹால் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8000 rupees இருந்தால் நம்ம ஒரு 5-10 days போயிடலாம். எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு 6th or 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க பிறந்து ஒரு லைஃப் டைம் ட்ரீம் என்னென்னா, எப்படியாவது தாஜ்மஹால் போகணும். அப்படி வந்து தாஜ்மஹால் போகணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரும். ஏன் போகணும் அப்படின்னா, ஒன்றும் ஃபினான்சியல். எவ்ரிடே நைட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கணும். இதுதான் எங்களோட ஃபாதரோட கட்டளை. எங்கே வேணால் நைட்டு இருக்கணும். ஒரு நாள் கூட நான் போய் இன்னொரு இடத்துல தங்க முடியாது. சேலம் விட்டு நான் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட நான் ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு ஒரு டெல்லி போகிறது அப்படின்ற வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. தாஜ்மஹால் பார்க்குறதுங்கிறது எவ்ரிடே அதே ட்ரீமாக இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, இயர் ஆஃப் 2000 வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் அசோசியேஷன், நம்ம ஸ்ட்ரீட்லாம் ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனில் வந்துட்டு ஒரு 24 பேரை அதே தாஜ்மஹால் கூட்டு போகிற வாய்ப்பு நான் பிரசிடென்ஷிப்பில் எனக்கு கிடைச்சது. நம்ம ட்ரீம் மட்டும் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த யூனிவர்சல் வந்து நமக்கு ஏதாவது கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு 17-18 days வந்து கூட்டிகிட்டு போனேன். நானே ஒரு அரைகுறை இங்கிலீஷ், அரைகுறை ஹிந்தி, நான் தான் டிரான்ஸ்லேட்டர். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேருக்கு அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் படிக்காமல் செஞ்சதை பற்றி நான் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வெளியில் வரணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு உந்துதல். எனக்கு தெரியலங்கிறதுக்கு அடங்கி போகாமல், தெரியலனா கூட பரவாயில்ல, நான் அதை செய்யணும் எனக்கு அந்த முயற்சி தான் என்னை வந்து இந்த இடத்துல கூட்டிகிட்டு போனது. அந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஒரு 17 days இந்தியா ஃபுல்லாக, நார்த் இந்தியா ஃபுல்லாக என்னோட நண்பர்களை கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பு கிடைச்சது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கி அந்த என்னோட வந்த 24 பேரும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. ஸோ இவங்களும் இவங்களோட பேரண்ட்ஸும் தான் நான் டூரிசம் வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நான் வந்து டூர் கம்பெனி ஆரம்பிக்காமல் இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அப்போ இவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு டூரிசம் உங்களுக்கு நல்லா வருது, நீங்கள் வந்து டூர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு பார்ட் டைமாக என்னோட ஃபாதர் பிஸ்னஸில் இருந்துட்டு 2001 டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு 1 yearக்கு ஒரு குரூப் அந்த மாதிரி பண்ணுறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 16 பேரை சேர்த்தனா ஒரு ஃப்ரீயாக டூர் போகலாம். ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும், எங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அங்கே ஹோட்டல் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு எனக்கு ஆன நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1 year. ஜனவரியில் 2 பேர் சேர்ப்போம், பிப்ரவரியில் 2 பேர் சேர்ப்போம், செப்டம்பரில் டூர் போகிறதுக்குள்ளே ஜனவரியில் புக் பண்ணவங்க கேன்சல் பண்ணுவாங்க. திருப்பி அதுக்குள்ளே போராடணும். அன்றைக்கி வந்து ஒரு டூரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டூர் போனவரை சேலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், டூர் போகிறவங்க முன்னாடி பேச வைக்கணும்னு சேலத்தில் இருக்க நிறைய பேர் போய் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி உங்களுக்கு வந்து டூரிசம் சொன்னால், அன்றைக்கி வந்து யாரோ டூர் போனால் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் இன்டர்நேஷனல் டூரோ டொமஸ்டிக் டூரோ போனவங்க இருக்காங்க. அன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட பேச வைக்கிறத ட்ரை பண்ணால் கூட சேலத்தில் யாரும் இல்லை. அந்த மாதிரி
டூரிசம் இண்டஸ்ட்ரிங்கிறதே பெருசா இல்லாத காலத்துல அதை நம்பிக்கையே நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து 2001ல வந்து வந்தேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸ் போவேன். ஒரே ஒரு ஸ்டாஃப் ₹700 ஒரு ஸ்டாஃப் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப பிரில்லியன்ட் ஒரு லேடி. கால் பண்ணா அந்த எந்த பேஜ்ல எந்த அட்ரஸ் இருக்கோ ஃபோன் நம்பர் வந்து வீட்டில் இருந்தா கூட சொல்லுவாங்க, புக்கை படிக்காம. அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் இப்போ உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ பார்ட் டைமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். 2003 டிசம்பர் நைட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட அப்பா பிஸ்னஸ் ஆயில், ஹோல்சேல் ஆயில், தெரியாத பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் சொல்லி காலையிலிருந்து நைட்டு வரையும், சொல்லப்போனால் மார்னிங் 5:30க்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆயில் ஸ்டோர் போவோம். என் ஒய்ஃப் வந்து பார்த்துக்குவாங்க. என் சட்டை ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். திருப்பி வந்து 10 மணிக்கு என்னோட ஃபாதர் கடைக்கு போயிட்டு எங்கள் அப்பாவோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். 11 மணிக்கு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டூரிசம்காக கஸ்டமர் பார்க்க போவோம். இப்படி போயிட்டே இருக்கும், பிஸியாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் அழுக்கு ட்ரெஸ்ஸு, ஆயில், ஈடபிள் ஆயில் ஸ்டோரு, இன்னொரு பக்கம் அப்பாவோட சேகோ அண்ட் ஸ்டார்ச் பிஸ்னஸ்க்காக அவர் கூட வேலை செய்யறது, அதுக்கப்புறம் டூரிசம்க்கு வந்து ஏதோ ஒரு கஸ்டமரை பார்க்க போகிறது. இப்படியே என்னோட பயணம் போச்சு 2003 வரையும். ஃபுல்லாக 15 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணி ஒரு ₹100 என்ன கூட என்னோட ஃபாதர்கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்ப டிசம்பர் 31 என்னோட ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நாளை காலையில் எழுந்திரிச்சா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னோட லைஃப் வந்து வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்போ எதையுமே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு சிக்கல். ஆயில் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணால் அங்கே கிரெடிட் ஆகிடும். எங்கள் அப்பாவோட வந்தால் எங்கள் அப்பா கொடுக்குற ₹100 200 கூட கிடைக்காது. என்னோட சன் இங்கே இருக்காரு, அப்போ வந்து 1 year old. அப்போ எங்கள் ஃபாதர் நம்பி தான் இருக்கேன். எங்கள் அப்பாவை விட்டுட்டு வேற பிஸ்னஸ் வந்தால் வர முடியாது. டூரிசம் இண்டஸ்ட்ரி பெருசாக இல்லை, அதையும் நம்பி வர முடியாது. ஆனால் நான் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 நைட்டு விடிய நானும் ஒய்ஃபு பேசிகிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் 2 பேரும் அழுதோம். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தப்பான முடிவு எடுத்து நம்ம லைஃப்ல மாற்றக்கூடாது, ஏதாவது ஆயிரப்படக்கூடாது அப்படின்னாங்க. எது நடந்தாலும் அந்த முடிவு எடுத்து நம்ம வந்து வெற்றி பெறணும். நான் இப்படி ஒரு கஷ்டப்பட்டன்னு கூட தெரியாத அளவுக்கு என் லைஃப்பை நான் மாற்றுவேன், என்னை நம்பி என் கூட வா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு தான் அதை திருப்பி நினச்சி பார்க்குறேன். 2003 டிசம்பர் 31 அப்புறம் இன்னைக்கு தான் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருந்தோம்னு நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த நாள், அடுத்த நாள்ல இருந்து நாங்கள் வந்து பெரிய லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ என்னைக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமோ, நிறைய அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரியில் ஃபுல் டைம் ஜனவரி 1, 2004 ஃபுல் டைம் வந்திருந்தேன். எதை நம்பினா 2003 என்னோட ஆனுவல் இன்கம் அதில் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன் ₹15,000. ஒரு வருஷத்துக்கு ₹15,000. அதை நம்பி நானும் ஒய்ஃபு 2 years old மை சன் தனியாக ஒரு வீடு, தனியாக ஆஃபீஸ் எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாருமே எப்படின்னா வெற்றி பெற்றவங்க நிறைய பேரை நீங்க சொல்லுவாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் தேவையில்லை, மிடில் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நான் பேசுறப்போ இந்த வாழ்க்கையில் வந்து ரிஸ்க் எடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்த விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலலாம் நீங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டு தைரியமா அடுத்த நாள் எங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு பிஸ்னஸ் விட்டு வெளியில வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியில வந்து வரோம். ஃபுல் டைமா நான் வந்துட்டு அது வரையும் என்னோட ரிலேட்டிவ் மட்டும் தான் என் கஸ்டமர். இனிமேல் பப்ளிக்ல போகணும்னு எனக்கு யாரை தெரியுமோ யாரை தெரியாதோ நான் எல்லாரும் வீட்லையும் போய் கதவை தட்டியிருக்கேன். 2004 ஜனவரியில் இருந்து 2024 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 years எவ்ரிடே மினிமம் 15-20 பேர்லேருந்து 40 பேரை வந்து நான் பார்க்காத நாள் 12 வருஷம் கிடையாது. அவமானங்கள் போய் இன்னைக்கு வந்து ஒரு சேல்ஸ்னா யாரையா போய் கேட்டால் ஒரு போர்டெலாம் கூட மாட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க சேல்ஸ்மேன் அண்ட் டாக் வந்து அலோடு கிடையாது. அந்த மாதிரி. ஆனால் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு தேவைகள் இருக்கு. நான் சொல்லுவேன், நான் டூர் நடத்துறேன்னு சொல்லுவேன், நீ வேணான்னு சொல்லு அப்படின்னு கஸ்டமர்கிட்ட தைரியமாக நான் வந்துட்டு அணுகியிருக்கேன். 2024 வரையும் கஸ்டமர் வந்தாங்கன்னா நானே காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், நானே விஷயம் மேனேஜர், நானே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், நானே டூர் கூட்டிகிட்டு போவேன். சார் 2004 இருந்து எவ்ரி இயர் ஒரு 100-120 நாள் டூர் கூட்டிட்டு போனோம், 120 நாள் மார்க்கெட்டிங் போனோம். எந்த நாள் எங்க இருக்குன்னு தெரியாது. என்னோட சன், என்னோட ஒய்ஃபை ஐ மிஸ்ட் லாட் இந்த சின்ன வயசுல. அதனால என்ன சபதம் அதுக்கப்புறம் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், நான் சினிமா போனாலும் சரி டூர் போனாலும் சரி என்னோட ஒய்ஃப் என் சன் இல்லாமல் நான் எங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் யாரோட இதுவரையும் என் ஃப்ரெண்ட்ஸோட யாரோடையும் எங்கேயுமே போனதில்லை, டூர் போனதில்லை. ஐ எம் இன் லாட் ஆஃப் அசோசியேஷன், நிறைய இதில் போர்டில் பொறுப்பில் இருக்கேன். ஆனால் ஐ நெவர் சினிமாவுக்கோ ஒரு டூரோ போனதில்லை. ஏன் அப்படின்னா நான் 12-13 வருஷம் என்னோட ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணனால ஐ வாண்ட் என்கேஜ் தெம். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதில் என்ன மார்க்கெட் இருக்குன்னு எல்லாம் தெரியும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து அப்போ இப்படி வளரும்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன தொழில் போவாங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸு,
இந்த மாதிரி எதெல்லாம் மக்கள் அதிகமாக வாங்குறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரி போவாங்க. ஆனால் இப்படிலாம் ஒரு டேட்டாவே இல்லாத சமயத்தில் நான் வந்து போனேன். இன்னைக்கு வந்து காரில் போகிறோம், லக்ஸுரியாக ஃப்ளைட்டில் போகிறோம். நேற்று கூட ஃப்ளைட்டில் தான் வந்தேன். 1000 டைப் ஆஃப் ஃப்ளைட்ஸில் நான் ஏறி இருக்கேன் இன்னைக்கு. அன்னைக்கு பெரிய பட்ஜெட் இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மதுரையில் போயிட்டு பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம் கஸ்டமருக்கு. பாஸ்போர்ட் பேக் எடுத்துட்டு ஹோட்டலில் குளிச்சுட்டு போய் கஸ்டமர் கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை என்கிட்ட. பாஸ்போர்ட் பேக் கையில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், இதுவரை எங்கேயும் சொன்னதில்லை. பேக்கை கையில் ஒரு இடத்துல திட்டில் வச்சு பப்ளிக் டாய்லெட்டில் 50 rupees கொடுத்து நான் குடிச்சிருக்கேன். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி என்னோட டீம் மெம்பர் போனால் கூட 5000 rupees 10,000 rupees ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. டெய்லியுமே எங்கள் டீம் இருக்காங்க. இன்றைக்கி கூட 30 பேர் டூரில் இருக்காங்க. தே ஸ்டேயிங் இன் 5 star 4 star ஹோட்டல். ஒரு கம்பெனி வளர்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து பணம் இல்லை போகல, கஸ்டமரை பார்க்க போகல, எனக்கு பெட்ரோல் இல்லை போகல, எனக்கு அது இல்லை போகல, எனக்கு இங்கிலீஷ் தெரியல போகல, நான் போகணும் சாதிக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, சாதிக்கணும். அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. எதுவுமே எனக்கு இல்லைன்னு இந்த நிமிஷம் வரையும் நான் நினச்சேன்னா தான் நான் ஓட முடியும். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா அறிவும் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சோமா நம்ம அங்கேயே உட்காந்துரும். ஸோ எதுவுமே இல்லை, நம்ம கற்றுக்கணும்னு தெரியலங்கிறதுக்காக நிற்கக்கூடாது. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக நான் போயிட்டு இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். காலேஜில் முடித்தா கூட என்ன கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட சென்டர் வச்சுருந்தேன். நானே சொந்தமாக கற்றுக்கிட்டேன். காலேஜில் போகல, கம்ப்யூட்டர் வாங்கி கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்தேன். ஸோ எதுவுமே தெரில, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்றத விட சின்ன ரிசர்ச் செஞ்சால் கூட அது எப்படி நம்ம பெருசாக பயன்படுத்தி அடுத்தடுத்து போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து வந்த விஷயங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் உங்களுக்கு, தாஜ்மஹால் தான் என்னுடைய பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வேகமாக ஓடி 2000 அதை அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த ட்ரீம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓடிட்டேன் போல இருக்குது. அண்டார்டிகாவில் லாஸ்ட் இயர் நானும் ஒய்ஃபும் போயிட்டு நான் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி மறக்க முடியாத 2 விஷயங்கள் என்னென்னா, ஷிப்பில் கேப்டன் சொல்கிறாரு, உங்களுடைய கனவு டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, நீங்கள் வந்து ஷிப்போட மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நானும் ஒய்ஃபும் மேலே போயிட்டு ஒரு 5:30 ஏர்லி மார்னிங் பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே கண்ணில் தண்ணி வருது, அடக்கிட்டோம். ஒரு இப்படிலாம் நம்மளுக்கு நினச்சி கூட பார்க்காத ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 9:30 வந்துட்டு எங்களை லேண்ட் பண்ணி சின்ன போட்டில் அந்த அண்டார்டிகாவோட பிளேஸில் போய் காலை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர் அந்த போட்லேருந்து இறங்கி காலை வைக்கிறோம். அப்படியே உண்மையாலுமே நான் அழுதுட்டேன். 2 பேருமே நாங்கள் அழுதுட்டோம். வாழ்க்கை எப்படி வந்து ஒரு ஓடுனா வந்து எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நீங்கள் காண்ற கனவுகள், நான் தாஜ்மஹால் கண்டுறது எவ்வளோ பெரிய லைஃப் டைம் கனவுன்னு நினச்சிருந்தோம். இப்போ ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன்னா அது அவ்வளோ பெரிய சின்ன கனவுன்னு நீங்கள் நினச்சிங்க. அதை தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. அது போக போக அடுத்தடுத்து நீங்கள் ஒரு தேடுதல் இருந்தால் அது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. தேடுதல் இல்லைன்னா தாஜ்மஹால் கூட போக முடியாது. நீங்கள் நினைக்கிற சின்ன விஷயத்தை கூட அச்சீவ் பண்ண முடியாது. இந்த டூரிசம்க்கு வந்து நான் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 years யார்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் டூரிசமில் இருக்கேன், 2 டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, வேறு ஏதாவது பண்ணலையா, வேறு பிஸ்னஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்லலை, ஏன்னா என் மேலே இருக்க அக்கறையில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா டூரிசம் பிஸ்னஸ் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை. என்ன எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நோட் அடித்து வச்சுருக்காங்களா எல்லாரும் அன்றாட தேவைகளுக்கு தான் வாங்குவாங்க. டூரிசம் வந்து லக்ஸுரி ப்ராடக்ட், அது வந்து ஓடாது. நீங்கள் ஏன் போயிட்டு தேவையில்லாமல் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டைரெக்டாக சில பேர் சொல்லியிருப்பாங்க. 4 பேர் என்னை மறைச்சிட்டு வந்து சொன்னாங்க, இவன் பாரு தேவையில்லாத அதை சுற்றிட்டு இருக்காங்க, அந்த டூரு 4 பேரை கூட்டிகிட்டு இதெல்லாம் சம்பாரித்து இது பண்ணுறது. இன்றைக்கி நான் சேலத்தில் 1 or 2 டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து வாழ்க்கையில் மேலே வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரின்னு காமிச்சு அதில் வீடு காரு எல்லாம் நான் வாங்கினா ஊரில் எல்லாருமே இது ஒரு இண்டஸ்ட்ரி தானா சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலத்தில் 48 டூர் ஆப்ரேட்டர் இருக்காங்க. நான் வந்த காலத்தில் ஒரு 100 பேருக்கு கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி 5000 பேர் 6000 பேர் இருப்பாங்க ட்ராவல் ஏஜென்ட்ஸ் டூர் ஆப்ரேட்டர். இருக்கிறப்ப பார்த்து வர்றது கூட ஈஸி. எதுவுமே தெரியாதப்ப ஒரு தேடுதல் எடுத்துகிட்டு போய் அந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் எது செய்யணுமோ அதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை படிச்சுட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். 2001 இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன், டூரிசமில் வந்தேன். இன்னைக்கு 25 இந்த நவம்பர் 14 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த தாஜ்மஹால் போன நாள். இந்த 14th 25 years ஆச்சு என்னோட ஜர்னி. ஸோ இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். 7 கண்டத்துலேயே காலை வச்சாச்சு. இருக்கிறதுலே 7 கண்டம் தான். 84 countries போயாச்சு. அடுத்து என்னோட ட்ரீம் வந்து 100 countries போயிட்டு வேர்ல்டு ட்ராவலர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் ஒரு 350 பேர் 100 நாடுகளுக்கு அதிகமாக போனவங்க இருக்காங்க. அந்த கிளப்பில் வந்து சேரணும் அப்படிங்கிறத என்னோட அடுத்த ஒரு கோலாக இருந்தது. வரக்கூடிய மார்ச் 31க்குள்ளே 100 நாடுகள் போகணும்.
பேரே வாயில் வராத ஒரு 16 கண்ட்ரிக்கு அடுத்தது நாங்கள் 2 பேர் போகிறோம். அந்த கண்ட்ரியில் இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கா நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெலாம் போயிட்டு 100 கண்ட்ரிஸ் போகிறோம். ஸோ அதெல்லாம் அமேசான் ஃபாரஸ்ட், மச்சு பிச்சு, இதெல்லாம் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். இப்படிலாம் இருக்குது. சில டெஸ்டினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஐலாண்டுன்னு நாங்கள் போயிருந்தோம். மூவிங் ஐலாண்ட்னா ஒரு ஃபேமிலி குடி இருக்குது, அந்த ஆற்றுல எங்கே போவோமோ அந்த தீவு போயிட்டே இருக்கும் சின்னதாக. நாங்கள் 2 பேர் போய் அந்த போட்டில் போய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இறங்கி அந்த தீவில் இருக்கிறப்போ ஒரு ஆதிவாசி அவங்க ஒய்ஃபோட அந்த வீட்டில் இருக்காங்க. நான் இறங்கி ஃபோட்டோ எடுத்துருக்கோம். நார்மலாக டூர் போக மாட்டேன், பொலிவியான்னு ஒரு இடத்துல. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஆதிவாசி சொல்கிறாரு, நான் வந்து 4 தலைமுறையாக இங்கே இருக்கிறோம், ஆனால் ஒரு இந்தியன் கூட நான் பார்த்ததில்லை. டூரிஸ்ட் வராங்க இந்த மாதிரி மூவிங் வில்லேஜ், அந்த பெரிய ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு லாபாஸ் ஏரியில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இங்கே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாதத்துல வேற இடத்துல அந்த தீவு இருக்கும், சின்ன அவங்க வீடே மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்படிலாம் கூட ஒரு இடம் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு போகிற எல்லா இடங்களுக்கும் அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு 4 days கோவிட் டைமில் உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே அதிகமாக அஃபெக்ட் ஆன பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய டூரிசம். நம்ப மாட்டேங்க, ஓப்பன் பண்ணி டூரிசம் வந்த ஃபஸ்ட்டு மந்த்லேயே we did tour. ஏன்னா ஐ ஹோல்ட் மை டீம். அந்த மாதிரி நிறைய கிரைசஸ் தாண்டி வந்தாலும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. எதுவுமே எப்படி வந்து இரவு போனால் பகல் வருது அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். we want to stay, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு தில்லு நமக்கு இருக்கணும். அப்போ தான் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். பயந்துட்டா போயிடும். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் அவ்வளோ பெரிய கஷ்டமான காலத்தில் கூட நான் சொன்னதில்லை. அதே மாதிரி ஸோ வந்து இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி ஆகணும்னா, இப்போ நான் சரவணன் அப்படின்னா என்னால் 10 times போகணும் அப்படின்னா என்ன மாதிரி சிந்திக்கிற மாதிரி இருக்கிறவங்கள என்னோட வச்சுக்கணும். செகண்ட் லெவல் லீடர்ஸ். வேலை செய்கிறவங்க எல்லாம் செகண்ட் லெவல் லீடர்ஸ் இல்லை. நம்ம மாதிரி சிந்திக்கணும், நம்ம மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், நம்ம மாதிரி முடிவு பண்ணணும், அவன் தான் செகண்ட் லெவல் லீடர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னோட ஒய்ஃப். என்னோட அவங்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் இது பண்ணலாமா வேண்டாமா பயப்படுவாங்க. இன்னைக்கு காரில் அங்கேருந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்துட்டு 20 குரூப் பிளாக் பண்ணுறாங்க. வரத்துக்குள்ளே 20 பிளாக்னா என்ன, 200 சீட்டு 10,000 20,000 அட்வான்ஸ் பண்ணணும். டூருக்கு ஆள் கிடைக்குதா தெரியாது. வரதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் எங்கள் டிக்கெட்டிங் டீம் சொல்லி ரிஸ்க் எடுக்கிறாங்க. செகண்ட் லெவல் லீடர் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, நான் என்ன யோசனை பண்ணணும், நான் என்ன முடிவு பண்ணணும், மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அது பண்ணுறவங்க. ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என் ஒய்ஃப் அவங்க எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 5-6 பேர் செகண்ட் லெவல் லீடராக உருவாக்கியிருக்கோம். நானும் ஒய்ஃபும் அண்டார்டிகால 15 நாள் இருக்கிற அன்னைக்கு மொபைல் எடுக்காது. ஹையஸ்ட் சேல்ஸ். ஒருவேளை நம்மளே இருந்தால் தான் கெடுக்கிறோமா என்னன்னு தெரியல கம்பெனியை. நம்ம இல்லைன்னா கம்பெனி நல்லா நடக்குமான்னு தெரியல. அவங்களே டூர் ஆர்கனைஸ் பண்றாங்க, அவங்களே கூட்டிட்டு போறாங்க, எல்லாம் நடக்குது. போயிட்டு வந்து பார்த்தா வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும். சும்மா ஒரு பர்சனை கூட்டி வந்து வச்சிருது இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் எப்படி கூட்டிட்டு போகணும், ஆரம்ப காலத்தில் நான் இப்படிலாம் கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி என் டீமை கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி வந்து அவங்க பேசணும், அந்த மாதிரி செயல்படணும், அந்த மாதிரி டீமை உருவாக்கணும். அப்படி தான் நான் உருவாக்கியிருக்கேன். இன்னைக்கு நான் சக்ஸஸ் ஆனது காரணம் நாங்கள் உருவாக்குனது மட்டும் இல்லை, நான் உருவாக்கினாலும் செய்யணும் இல்லை. என்னோட டீம் மெம்பர் ஃபோட்டோஸில் கொஞ்சம் பேர்லாம் பார்த்துருப்பீங்க. 10th +2 படித்தவங்களாம் அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க. எல்லாம் 30 country 40 country போயிருக்காங்க டீமில் இருக்கவங்க. ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் வெவ்வேறு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தவங்களே என்னோட இடத்துல வந்திருக்காங்க. போகிற வாக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பேஷன், வி கிரியேட்டிங் பேஷன். உனக்கு என்ன ட்ரீம் இருக்கு உள்றவா. என்னோட தாஜ்மஹால் மாதிரி உனக்கு என்ன இருக்கு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணுமா, நீ என் ஆஃபீஸ்க்கு வரப்ப என்ன நினைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்னா, கிராண்ட் ராயலுக்கு சம்பளம் வாங்குறதுனால வரேன்னு நினைக்காத. ஏன் எந்திரிக்கிற, ஏன் ஆஃபீஸ்க்கு வரனா, ஃபார் மை ட்ரீம். நான் வீடு வாங்கணும், அதுக்காக எந்திரிக்கிறேன். இந்த கால் எதுக்கு பேசுகிறேன், கஸ்டமர்கிட்ட கன்வெர்ட் ஆகணுன்றதுக்கு. கிராண்ட் ராயலில் சேலரி கொடுக்கறதுனால நீ பண்ணாத, அது யாரை வச்சு நான் பண்ணிக்குவேன். உன்னோட ட்ரீம் வீடு வாங்கணும், உன்னோட ட்ரீமோட பைக் வாங்கணும், உன்னோட கடன் அடைக்கணும்னா அதுக்காக எந்திரிக்கிறேன், அதுக்காக ஆஃபீஸ் வரேன்னு நினச்சிக்கோன்னு எல்லா டீம் மெம்பருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி நடக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட அத்தனை டீமுக்கு எல்லா கோலும் தெரியும், என்னோட ப்ராஃபிட் தெரியும், என்னோட ப்ராப்ளம் தெரியும், எல்லாமே எங்கள் டீம் மெம்பர் தெரியும். எதுவும் மறைக்கிறது இல்லை. அப்போதான் என்னோட சேர்ந்து என் பின்னாடி வருவாங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். அப்படி காரணம் என்னன்னா என்னோட ஹோல் டீம். சோ ஃபியூச்சர்ல யாரெல்லாம் மனித வளங்களை நல்லா வெச்சிக்க தெரியுதோ, நீ பில் கேட்ஸ் உலகத்திலே பணக்காரனா, ஒரு நாளுக்கு 1,10,000 பேர் அவருக்கு ஒர்க் பண்றாங்க. 8 hours into 1,10,000 people. சோ மனிதர்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணா, வச்சிருந்தா மட்டும் போதாது, கரெக்டா ஹேண்டில் பண்ணா அவங்க தான் பெரிய ஆளாக முடியும். பயப்படக்கூடாது. ஒரு ஆண்டர்பிரனர் நிறைய பேர் என்ன ஆள் எடுத்து கத்து கொடுத்தா எடுத்து அப்படி கடை போட்டுருவான். போடட்டுமே, அவங்க தான் நல்லா இருக்கட்டுமே. ஒரு ஆண்டர்பிரனருக்கு அதுக்கு மேல செய்ய தெரியாதா? ஒருத்தர் உருவாக்கினா 10 பேர் எனக்கு உருவாக்க தெரியாதா? நீ போய் நல்லா இரு. நீ வெளியில் போன அன்றைக்கி நான் 25 பேரை ஹையர் பண்ணுறேன், உன்னோட திறமையான ஆக்குறேன் அப்படிங்கிற ஒரு தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்கணும். பிஸ்னஸ் செய்ய வர்றதே ஒரு தில். அதுக்கப்புறம் என்ன பயம்? கற்றுக் கொடுக்கலன்னா எல்லா தவறுகளும் என்னன்னா கடைசியாக வந்து கம்பெனி பேருக்கு வரும். கொஞ்சமாக மறைச்சி இதை மட்டும் சீக்கிரட்டை வச்சுக்கலாம், இதை மட்டும் சீக்கிரம், அப்படிலாம் கிடையாது. பிஸ்னஸில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா எல்லா விஷயங்களும் நம்ம மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எங்களோட விஷயங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்கள் ப்ராடக்ட்டு, ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா
இப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைச்சிரும். 107 கண்ட்ரிஸ் இந்த வருஷம் டூர் பண்ணியிருக்கோம். ஒரே வருஷம் இந்தியாவில் முகம் தெரியாமல் ஒரு இப்போதான் வளர்ந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி நாங்கள். இந்த வருஷம் 107 கண்ட்ரிஸ் டூர் பண்ணியிருக்கோம் நாங்கள், 107 நாட்டுக்கு. இன்னைக்கு குரூப் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சவுத் அமெரிக்கா ப்ரீமியம் ப்ராடக்ட், ப்ரீமியம் வேல்யூ ப்ராடக்ட் கஸ்டமர் 25 பேர் டூரில் இருக்காங்க. சேலத்தில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணி இப்படி ப்ரீமியம் பீப்புள் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஈஸி. சர்வீஸ் கொடுத்தா செலவு பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்காங்க, மட்டமான ப்ரைஸ்க்கு வாங்குறதா ஆள் இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. எங்கிட்ட இவ்வளோதான் பட்ஜெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. மிடில் பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு, ப்ரீமியம் பட்ஜெட்டில், எல்லா பட்ஜெட்லையும் பே பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். குறைச்சி போடணும்னா மார்க்கெட்டில் இருக்க முடியாது. அப்படியே குறைச்சி பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும், கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். ஸோ அப்படி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 107 கண்ட்ரீஸில் 90 கண்ட்ரீஸில் இந்தியன் ஃபுட் கொடுக்குறோம். இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய கண்ட்ரியில் கிடையாது. ஒரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 100 கிலோமீட்டர் இந்தியன் ஃபுட்டு வந்து ஒரு கேரவனில் வச்சு எங்கள் குரூப் இருக்க இடத்துல வந்து சர்வ் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட்டே கிடையாது அங்கே. ஒரு வேளை கூட லோக்கல் ஃபுட் சாப்பிட்டா அவங்க வந்து ப்ராப்ளம் டூரில் ஆயிடக்கூடாது. ஒரு 15 டேஸ் 20 டேஸ் அவங்க ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு உடம்பு கெட்டுச்சுன்னா அடுத்த நாள் டூரில் ஜாயின் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 டேஸ் ஈரோப் ட்ரிப்னா 10 டேஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ட்ரிக்கு போகிறப்போ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு அடுத்த நாள் டூர் போக முடியாது. அவங்கள விட்டுட்டும் போக முடியாது. குரூப் லாங்குவேஜ் சிரமமான இடத்துல. அப்போ வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் போய் கண்டுபிடிக்க போகிறோம். சில சிட்டிஸ் எல்லாம் கூகுளில் வராது இந்தியன் ரெஸ்டாரண்ட். நாங்கள் போய் நடந்து ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம். ஒரு 20 பேர் 30 பேர் உட்காக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் குரூப்புக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க 300 கிலோமீட்டருக்கு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாதுன்ற. எப்படி இல்லாமல் போவோம்? நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் போய் யாரையே கேட்போம், டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்குறது, அங்கே கேட்குறது, இங்கே கேட்குறது. ஸோ அப்படி வந்து ஃபுட்டுக்காகவும் லோக்கல் பஸ்ஸு கைடு போட்டிருக்கேன். எங்கிட்ட 45 டூர் மேனேஜர் தமிழ் ஸ்பீக்கிங், தமிழில் கூட்டிகிட்டு போகிறோம். தமிழில் புக்கு கொடுக்குறோம், இங்கிலீஷில் கேட்டாலும் பையனை கேட்டு கொடுக்குறோம். தமிழ் மேனேஜர் இங்கேருந்து போகிறாங்க. டெல்லி டூருக்கு தமிழில் கூட்டி போயிடலாம். ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் ஒரு யூரோப் போனால் 4 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா டூர் மேனேஜருக்கு 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்படி எல்லாரும் அனுப்பிச்சிட முடியாது. எங்கள் டூர் மேனேஜர் போகிறாங்க. அதை விட ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா மேக்ஸிமம் கண்ட்ரிஸில் லோக்கல் தமிழ் கைடு வச்சுருக்கோம். லோக்கல் தமிழ் லைசன்ஸ் கைடு. ஐஃபெல் டவரை தமிழில் சுற்றி காட்டுறோம். லூவர் மியூசியம் தமிழில் சுற்றி காட்டுறோம். ரோம், பைசா அண்ட் வேட்டிகான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லோக்கல் கைடு இருக்காங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி பல பேர் பார்க்கணும். எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது நாங்கள் போகிறதுக்கு. வி ஆல்சோ ஸ்பெண்டிங், ரிசர்ச் பண்ணுறோம், போய் பார்க்குறோம். அதனால தான் எங்கள் கஸ்டமர் போனாங்க திருப்பி டூர் வரணும் எங்களோட அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இதெல்லாம் எங்களோட யூஎஸ்பிஸ். ஸோ இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு வந்து குரூப் டூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ரிஸ் பண்ணுறோம். கஸ்டமைஸ்டு இங்கேருந்து மலேசியா, சிங்கப்பூரோ, துபாயோ ஒரு 4 பேருக்கு வந்து போய் இறங்குறவங்களுக்கு தனியாக பண்ண முடியும். அதே 107 கண்ட்ரிஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணுறோம். காம்ப்ளிகேட்டட் கண்ட்ரி, எப்படி விசா பண்ணுறது, எப்படி இறங்குறது. கூகுளில் ஒரு கார் கூட புக் பண்ண முடியாது. ஒரு ஹோட்டல் கூட அந்த சிட்டியில் பண்ண முடியாது. அங்கே கூட we doing customize 24/7 சர்வீஸ். ஒரு டூர் கைடு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஹனிமூன் கப்புள்ஸ் அங்கே போய் இறங்குனாங்கன்னா எங்கள் டீமில் 24/7 அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹனிமூன் கப்புள்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாம், சேஃப்டியாக போகிறாங்களான்னு ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள நிறைய ஃபீமேல் டூரிசம்க்கு வராங்க. டூருக்கு நிறைய பேர் சிங்கிள் லேடிஸ் அவங்க ஃபேமிலியோட வர முடியல அப்படின்னு. இன்னைக்கு ஒரு ப்ரீமியம் டூர் கூட ஒரு 2-3 சிங்கிள் லேடிஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பெரிய பட்ஜெட் டூருக்கு போயிருக்காங்க. ஒவ்வொரு டூர்லேயும் 4 பேர் 5 பேர் போகிறாங்க. ஃபீமேல் ஒன்லி ட்ராவல். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 30 பேருக்கு பண்ணோம். ப்ராஃபிட் வரலனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து சிங்கிள் ஃபீமேல்ஸ் நிறைய பேர் டூர் கூட்டு போகணுன்னு சிக்னோரான ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி அதில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். வித்தவுட் மார்ஜின் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டூரிசமில் வந்துட்டு எங்களோட ஐனரி கிரியேட் பண்ணி ஃபுட்டை கொடுத்து நல்ல வெஹிக்கிள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் தே வில் கம். நம்ம வந்து பெரிய இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்கள் டீம் வந்து விற்கிறதுக்கு வந்து டெலிகாலிங் மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை அவங்க சொல்கிறாங்க, அவங்க திருப்பி கேட்டால் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேரை எனக்கு டூர் வேணும்னு கேட்க வச்சுருக்கேன். நான் டெய்லி 40 பேர் கதவு தட்டியிருக்கேன். இன்றைக்கி நம்ப மாட்டேங்க 1000 பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் வராங்க, சார் டூர் வேணும். எங்கிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி கர்நாடகாவில் இப்போ எங்கள் கார்பரேட் ஆஃபீஸ் கொண்டு போயிருக்கோம். எங்கிருந்தோ கால் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு சேல் பண்ணுறது ஈஸி. ஒன்று பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணால் இது நடக்கும், இல்லைன்னா என்ன விளம்பரம் போட்டாலும் வராது, விளம்பரம் பண்ணாலும் வராது. யாராவது சொல்லணும் ரெஃபரன்ஸ். ஸோ போயிட்டு வந்து அத்தனை கஸ்டமர் ரெஃபரன்ஸ்
எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் கஸ்டமரே எக்ஸிக்யூட்டிவாக மாறுறாங்க. எங்கிட்ட இருக்கிற டீமோட எங்கிட்ட ட்ராவல் பண்ண 50,000 கஸ்டமர்ஸும் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு வாக்கிங் கிரவுண்டில் போனாலும் எங்கள் கம்பெனி பற்றி இப்படி வாக்கிங் 10 பேர் பேசுகிறப்ப டூர் போகணும், அடுத்த மாதம் போகணும், இந்த மாதம் போனால் நடுவில் எங்கள் கிராண்ட் ராயல் பேர் சொல்லாத ஒரு கிரவுண்டு தமிழ்நாட்டில் இருக்காது. உண்மை. நான் டூர் கம்பெனி சொல்லாமல் அவங்களோட நடந்து போயிருக்கேன். நான் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு போவேன், இப்பயும் போகிறேன். என்ன R&D பண்ணுன்னா மக்கள் என்ன திட்டுறாங்க, என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் போகிறேன். நான் அப்படியே போகிறப்ப பேசுவாங்க, இந்த ஒரு கிராண்ட் ராயல் இருக்குது, காசு அதிகம் வாங்குறாங்க ஆனால் பண்ணுறாங்க ஏதோ. அப்போ அதை நம்ம இன்னும் பெட்டராக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் 7 கண்டமும் 84 நாடு போயிருக்கோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் 30-40 கண்ட்ரி போயிருக்கேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் 40 கண்ட்ரி 30 கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல டீமு க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணால் டெஃபினட்டாக எனி பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூ வில் க்ரோ. அதுதான் நாங்கள் பண்ணோம், இந்த அளவுக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.